இன்றைக்கு ஒரு திருப்பு முனையாக நம்முடைய சிதம்பரம் பாராளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய தொல் திருமாவளவன் அவர்கள் நம்மிடையே வந்து நமக்கு ஆதரவு தெரிவித்து விட்டு சென்றிருக்கிறார்கள். நமக்கெல்லாம் ஒரு புத்துணர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வாக அது அமைந்திருக்கிறது. அவர்களிடத்திலே நாம் நம்முடைய கோரிக்கைகள் பற்றி நம்முடைய விருந்தினர் விடுதியிலே அவர்கள் தங்கியிருக்கிற இடத்திலே நேரில் பேசினோம். அவர்கள் நம்முடைய பிரச்சனைகளை உள்வாங்கிக் கொண்டு அதற்கு என்ன செய்ய முடியுமோ அவ்வளவையும் செய்வதாக நமக்கு உறுதியளித்துள்ளார்கள். அதையே வந்து சொன்னாங்க. அதாவது ஒரு சட்டமன்ற உறுப்பினராக மரியாதைக்குரிய சிந்தனை செல்வன் அவர்கள் நேரடியாக நேற்று மாலை இங்கு வந்து நம்மிடையே அமர்ந்து என்னெல்லாம் செய்ய முடியுமோ அவ்வளவையும் அவர்கள் இங்கேயே அமர்ந்து அந்த கல்வித்துறை உயர்கல்வித்துறை செயலாளர் மற்றும் நம்முடைய துணைவேந்தர் தேர்தல் கமிட்டியினுடைய கன்வீனர் உள்ளிட்ட அனைவருக்கும் நம்முடைய பதிவாளர் உட்பட அனைவரிடமும் நேரடியாக இங்கிருந்தே தொடர்பு கொண்டு நம்முடைய பிரச்சனைகளை அவருடைய கவனத்துக்கு சென்று 27 நாளாக அவர் போராடி கொண்டிருக்கிறார்கள். விரைவாக அவருடைய பிரச்சனையை கேட்டு தீர்த்து முடிவு செய்யுங்கள் என்று இந்த மேடையிலிருந்து அவர் பலருக்கும் வேண்டுதல் விடுத்தார். அதுபோலவே நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களும் நம்முடைய பிரச்சனைகளை அங்கே ஒரு இடத்தில் சொல்லும் போது அவர்களும் அதை கேட்டுக்கொண்டு உடனடியாக நம்முடைய பதிவாளர் அவர்களையும் அழைத்து பேசினார். பதிவாளரிடத்திலே இந்த பிரச்சனைகளை எவ்வளவு விரைவாக தீர்த்து வைக்க முடியுமோ அவ்வளவு விரைவாக தீர்த்து வையுங்கள் என்று அவரிடத்திலும் சொல்லியிருக்கிறார். அதற்கும் பிறகு உயர்வழித்துறை செயலாளர் அவரிடத்திலும் பேசும்பொழுது அவர் தொடர்ந்து மீட்டிங்கில் இருக்கிற காரணத்தினால் அவரோட நேரடியாக தொடர்பு கொள்ள முடியவில்லை. அவருக்கு செய்தி அனுப்புகிறார், மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. அவர் அதற்கு பதிலை அவர் எழுதியிருக்கிறார். அந்த மேடம் IAS அவர்களும் அவர்களுக்கு பதில் அளித்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு உடனடியாக என்ன செய்ய முடியுமோ அவ்வளவையும் நமக்காக முயற்சி செய்திருக்கக்கூடிய நம்முடைய MLA-வாக இருந்தாலும் சரி, MP அவர்களாக இருந்தாலும் சரி தான் நமக்காக முழு மனதோடு ஈடுபட்டு அதில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் என்று நமக்கெல்லாம் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு செய்தி. எந்த ஒரு நிலையிலும் நம்முடைய பிரச்சனைகளை அவர்கள் விட்டுக் கொடுப்பதாக இல்லை, தொடர்ந்து அழுத்தம் கொடுப்பதற்காக நம்முடைய கோரிக்கை மனுவை அவர் வாங்கி கொண்டு நேரடியாக நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்களை நேரிலே சந்திக்கக்கூடிய வாய்ப்பு 2 நாட்களில் இருக்கிறது. அப்பொழுது நேரடியாக இந்த பிரச்சனையை அவரிடத்திலே தெரிவித்து என்று சொல்லியிருக்கிறார். ஆக இதெல்லாம் நமக்கு கிடைத்திருக்க சாதகமான விஷயங்கள். விரைவிலே நம்முடைய கோரிக்கைகள் நல்ல முறையிலே வென்றெடுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதற்கான இந்த அறிகுறிகள் நமக்கு கிடைத்திருக்கிறது. நம்முடைய தோழர்கள் செய்ய வேண்டியதெல்லாம் இந்த பந்தல் நிறைந்து வழிந்து என்று சொன்னால் உடனடியாக நம்முடைய பேச்சுவார்த்தைக்கு நாம் அன்றைக்கே தேதி குறிக்கப்படும், அரசாங்கத்தால் அன்றைக்கே தேதி குறிக்கப்பட்டுவிடும். அதற்குத்தான் நம்முடைய தோழர்கள் கொஞ்சம் உதவி செய்ய வேண்டும். இந்த பந்தல் நெடுக இருந்தாலே போதுமானது. அந்த அளவுக்கு கூட்டம் தெரிவிக்கிறதுனாலே அந்த செய்தி உடனடியாக அரசுக்கு செல்லும். அதன் விளைவாக உடனடியாக பேச்சுவார்த்தைக்கு அழைப்பதற்கான வாய்ப்புகள் அமையும் என்பதையும் தெரிவித்துக் கொண்டு நாம் இன்றைக்கு 28ஆம் நாளில் இருக்கிறோம். இன்னும் எத்தனை நாள் என்பது கணக்கல்ல. நம்முடைய கோரிக்கைகள் வென்றெடுக்கப்படுவதுதான் நம்முடைய லட்சியமாக இருக்க வேண்டும் என்பதை தெரிவித்து நம்முடைய லட்சியத்தில் உறுதியாக நிற்க வேண்டும் என்பதை நண்பர்களுக்கும் தோழர்களுக்கும் தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி.